Praise the Lord. இன்றைக்கு சங்கீதம் 119 28ஆம் வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். There's a difference in English and Tamil. தமிழ் என்ன சொல்ல, சஞ்சலத்திலால் என் ஆத்துமா கரைந்து போயிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை நிறுத்தும் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் I like the translation. It says my sad life is dilapidated. அதாவது ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக போயிடுச்சு. ஃபாலிங் டவுன், அப்படியே உடைந்து விழுகிற மாதிரி இருக்கிறது. பட் ஐ வாண்ட் யூ டு பில்ட் இட் அப் அகெயின் யூஸிங் யுவர் வேர்ட். பில்ட் இட் அப்ன்றது ரீபில்ட், ஃபஸ்ட்லேருந்து கட்டுறது இல்லை. சம்டைம்ஸ் இன் லைஃப் பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், மேபி ஈவன் ராங் சாய்ஸஸ், whatever, சில காரியங்கள்னால சில வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே உடைந்து, இந்த இங்கிலீஷில் ஒரு வேர்டு டிலாபிடேட்னு ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க. அது ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக, இட்ஸ் ஃபாலிங் டவுன். ஸோ வாட் டு வி டூ தட் டைம்? எல்லாம் விழுந்து போயிடுச்சு, அப்படியே விட்டுடலாமா? நோ, த psalmist is saying build me up. திருப்பியும் என்னை கட்டி எழுப்பும். எப்படி என்றால் by your word. So I was very fascinated. கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணுறதுக்கு அவரால் கூடும். Hallelujah. So you might be wondering how I'm going to build my life again. It is through his word. We all know what happened. Nagasaki, Hiroshima, even Japan fullume during the world war அப்படியே completely fallen down, everything ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. How will that country rise up again அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா they are such a powerful country. அவ்வளவு டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரியிலேருந்து உருவாகி வருகிறது. அந்த கண்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்றால் they did build with an excellent plan. அதாவது சும்மா அப்படியே அவங்க அதை கட்டிடலை. they had an excellent plan, very 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 beautifully. அந்த பிளானிங்க்கு they took a lot of time. அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. நாங்களும் பாஸ்டர் கேலோபம் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறோம். ஐயோ, இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. பட் we know and we believed. இல்லை, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அருமையான எதிர்காலம். The Lord has a beautiful plan. You may not see it today, but it is definitely going to happen. அதே மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில் they all would have shared testimony. It looked like that's all, nothing, no improvement அப்படின்னு இருக்கும் போது அவ்வளவு அழகாக பியூட்டிஃபுல் லைஃப், பியூட்டிஃபுல் எக்ஸால்டேஷன் கர்த்தர் அமைத்து கொடுத்துருக்கிறார். ஸோ டஸ் நாட் மேட்டர், நம்மளுடைய வாழ்க்கை க்ரம்பிள் ஆகி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் காட் எவ்ரி டே இஸ் ஏபிள் டு ரீபில்ட் இட் அப் த்ரூ ஹிஸ் வேர்ட். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகாக, ஸ்ட்ராங்காக அவர் கட்டும்படியாக, அவர் வார்த்தையில் கட்டும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? இந்த சங்கீதம் 119 ரொம்பவே we are walking with the private life of the psalmist. ஏன்னா அவர் இந்த மாதிரி வாழ்க்கை வழியாக அவர் கடந்து வந்திருப்பார். நம்ம நினைப்போம் சங்கீதக்காரன் அவ்வளோவாக ப்ராப்ளமே இல்லாமல் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு நினைப்போம். they go through such a tough times. ஆனால் அதுலேயும் அவங்க கர்த்தரை நம்பி விசுவாசத்தினால we see exaltation and rebuilding. இன்றைக்கு அதுக்கு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் கட்டி எழுப்போம். கர்த்தா, உம்முடைய வார்த்தையின்படி build up again. எவ்வளவாக அது விழுந்திருந்தாலும் உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவங்களை புதுப்பியும், வார்த்தையை அனுப்பி உற்சாகப்படுத்துங்க. encourage them with your word, encourage them with your presence, Lord. Let them know that you have a plan for them and let them see that miracle, Lord. We thank you for your word. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. We are praying for you. We are praying that God will rebuild your life so it will become very, very beautiful. Have a wonderful day. Be blessed.